இரவு நேரம், அமைதியான கிராமச் சாலை. மெதுவாக சலசலக்கும் மரங்களின் சத்தம் பின்னணியில் கேட்க முத்து தனியாக நடந்து செல்கிறான். அவன் காலடிச் சத்தங்களுக்கு நடுவே சாலையோரத்தில் கிடக்கும் ஒரு பழைய மரச்சக்கரத்தை அவன் கவனிக்கிறான். சந்தேகத்துடன் அருகே குனிகிறான். திடீரென டார்ச் லைட் மின்னி மின்னி அணையத் தொடங்குகிறது. அதே நேரத்தில் காற்றை கிழிக்கும் ஒரு கரகரப்பான அழுகுரல் மெதுவாக தாகமாயிருக்கு என்று ஒலிக்க முத்து பயத்தில் பின்வாங்குகிறான். மண்ணில் புதைந்திருந்த அந்த பழைய சக்கரம் சிரமமாக மூச்சுவிடும் சத்தத்துடன் மெதுவாக தானாகச் சுழலத் தொடங்குகிறது. காட்சி மாறி நடுங்கும் குரலில் முத்துவின் தாத்தா கதையைச் சொல்ல, பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஞாபக காட்சியில் சேற்றில் சிக்கிய வண்டி சக்கரம் அருகே ஒரு மர்ம உருவம் கத்தியை உயர்த்தி ஒருவனை தாக்கும் சத்தம் கேட்கிறது. நள்ளிரவு முத்துவின் வீட்டில் திடீரென மாரியம்மாள் விழித்து அமர, அவள் மூச்சு கனமாக, அவள் கண்கள் முழுவதும் கருப்பாக மாற, வீட்டுச் சுவரில் ஒரு பெரும் அசையும் நிழல் விழுகிறது. வெளியே அந்த பழைய சக்கரம் உருண்டு வரும் பயங்கர சத்தம் கேட்க வீட்டு தரை அதிர்கிறது. இருட்டில் முத்து உயிரை காப்பாற்ற ஓட, அவன் கால்களை கண்ணுக்கு தெரியாத ஒன்று இழுக்கும் போல அவன் கீழே விழுகிறான். அவன் கால் ஒரு குழிக்குள் சிக்க, அவன் பதற்றமான மூச்சுச் சத்தம் அதிகரிக்க, அதே நேரத்தில் அந்த சக்கரம் அவனை நோக்கி வேகமாக உருண்டு வர, தரை இடியென அதிர, மரண பயத்தில் முத்து அலறி கத்துகிறான். திடீரென முழு அமைதி. முத்துவையும் மாரியம்மாளையும் யாரும் காணவில்லை. கிணற்றடியில் அந்த பழைய சக்கரத்தின் அடியில் முத்துவின் ஒரு செருப்பும் ஒரு மங்கலான பழைய தங்கக் காசும் மட்டும் கிடக்க, அந்த காசின் மீது குளிர்ச்சியான குரலில் ஒலிப்பது போல தாகமாயிருக்கு என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருப்பது தெரிகிறது. சக்கரம் எங்கு மறைந்தது என்று யாருக்கும் தெரியாமல் போக, அதன் பின் அந்த கிராமச் சாலையில் இரவு நேரங்களில் யாரும் செல்லாத நிலை உருவாக, இறுதியாக மெதுவாக ஒலிக்கும் ஒரு குரல் போல, சுழலும் சக்கரத்தின் தாகம் இன்னும் தீரவில்லை, அது